நரகத்துக்கு செல்கின்ற காரியங்களை செய்வது என்பது உண்மையிலே மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு விருப்பமாகத்தான் இருக்கின்றது. உண்மையை யோசிச்சு பாருங்க, எங்களில் எத்தனை பேருக்கு இரவுல 3 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத் தொழ விருப்பமா இருக்கும்? எத்தனை பேருக்கு நாங்கள் நோன்பு நோக்கிறதுக்கு அதிகம் விருப்பமா இருக்கும்? எத்தனை பேருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணி வாழ்றதுக்கு விருப்பமா இருக்குது? இல்லை. எங்களுக்கு எதெல்லாம் ஆசையாக எதெல்லாம் விருப்பமாக இருக்குது என்று சொன்னால் எங்களோட மனசு போற போக்கில் வாழ்றதுதான் விருப்பமா இருக்குது. நரகவாதிகளுடைய உருவங்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த சாதாரண உருவம் அல்லாது மிக பிரம்மாண்டமான உருவமாக அவருடைய உருவங்கள் மாற்றப்படும். மரணத்துக்கு நிகரான வேதனை அவனுக்கு இருக்கும். மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவன் வாய்களால் உளறுவான், நான் மரணிக்க கூடாதா, எனக்கு மௌத்து வராதா என்று அங்கலாய்ப்பான். ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்ப இந்த நரக நெருப்பு என்பது, அந்த வேதனை என்பது நிரந்தரமானது. அங்கே மரணிக்க முடியாது. மரணம் என்பது அங்கே இல்லாத ஒன்றாக, வேதனை என்பது நிரந்தரமானதாக மாறிவிடும். சொர்க்கத்திலே இன்பம் என்பதும் நிரந்தரமானதாக மாறிவிடும். அப்ப அந்த உலக வாழ்க்கை என்பது, அந்த மறுமை வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدا فيها أبدا. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் நாளை மறுமையில் நஷ்டமடைவார் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்ற அந்த செய்தியை முதலில் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கை செய்தவளாக இந்த கண்டி மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்ற போதை விழிப்புணர்வு மாபெரும் மாநாட்டில் ஆசைகளால் சூழப்பட்ட நரகம் என்ற தலைப்பை நான் தெரிவு செய்திருக்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எண்ணற்ற படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். அவன் படைத்த படைப்பினங்களிலெல்லாம் மிக சிறந்த படைப்பாக எதை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் மனிதர்களைத்தான் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் படைக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் இந்த உலகத்திலே மனிதகுலம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த பூமி ஒரு சமநிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். இந்த மனிதகுலம் நிம்மதியாக வாழும். இந்த நிம்மதியான வாழ்க்கை எப்படி வரும், எப்படி இந்த மனிதகுலம் நிம்மதியாக வாழும் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் காலத்துக்கு காலம் இந்த உலகத்திலே நபிமார்களை அனுப்பினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனையோ லட்ச நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் போதித்த ஒரே கொள்கை எதுவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கைதான். அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்கி வழிபட தகுதியான நாயன் வேறு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ தௌஹீது கொள்கையைத்தான் எல்லா நபிமார்களுமே ஒட்டுமொத்த உலகத்திலுமே பிரச்சாரம் செய்தார்கள். ஏன் அல்லாஹு தாலா அந்த கொள்கையை அவ்வளவு தெளிவாக எங்களுக்கு பிரச்சாரம் செய்ய நபிமார்களை அனுப்பினான் என்றால், எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சரியாக வாழ்ந்து கொண்டால்தான் நாளை மறுமையில் எங்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதற்காக நபிமார்கள் மூலமாக அல்லாஹு தாலா தன்னுடைய மனிதகுலம் எப்படி வாழ வேண்டும் என்ற எல்லா கட்டளைகளையும் இறக்குகின்றார். இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய சமூக வாழ்க்கை, அவனுடைய தொழில் வாழ்க்கை, இன்னபிற எல்லா விடயங்களும் எப்படி அமைய வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா தன்னுடைய தூதர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெளிவடைந்திருக்கின்றோம். அப்ப நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது, அந்த நிரந்தரமான வாழ்க்கை என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்பட போகின்றது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி அமைத்து கொண்டானோ அந்த அடிப்படையில் தான் நாளை மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்பட இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைக்கான ஒரு களம், ஒரு பயிற்சி களம். இது ஒரு பரீட்சை கூடம். இங்கு எழுதப்படுகின்ற பரீட்சையின் முடிவுகள் தான்
நாளை மறுமையில் எங்களுக்கு வழிவர இருக்கின்றன. நாங்கள் இப்பொழுது இருப்பது ஒரு பரீட்சை மண்டபம். இங்கு எழுதப்படுகின்ற இந்த பரீட்சையின் முடிவுகள் எல்லாம் நாளை மறுமையில் மஹ்ஷரின் வந்துவிட்ட பெருவழியிலே எங்களுக்கு தெளிவடையும். நாங்கள் யார், இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்தோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்தோம், எங்களுடைய மனம் போன போக்கிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமா, அல்லது அல்லாஹு தாலா எங்களுக்கு இறக்கிய அந்த வேதத்தின் அடிப்படையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்தோமா என்பது நாளை மறுமையில் எங்களுடைய பதிவேடுகள் எங்களுடைய கைகளிலே தரப்படுகின்ற பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையை, நிரந்தர வாழ்க்கையை தீர்மானிக்க இருப்பது எது என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்ட முறை என்பதனை நாங்கள் மிகவும் ஆழமாக மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை முறைதான் நாளை மறுமையிலுடைய எங்களுடைய முடிவை தீர்மானிக்க இருக்கின்றது. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையினை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் பிறக்காமல் போகலாம், ஆனால் இறக்காமல் இருக்க முடியுமா? இல்லை. பிறப்பு என்பது எப்படி உண்மையோ இறப்பு என்பது அதைவிட பேருண்மை. பிறப்பு உண்மை என்று சொன்னால் இறப்பு பேருண்மை என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் பிறக்காமல் போகலாம், ஆனால் பிறந்த மனிதன் ஒரு நாளும் இறக்காமல் போக முடியாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் என்றோ ஒரு நாள் அழிந்தே தீரும். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று சொல்லி காட்டுகின்றார். ஆக நாங்கள் நாளை மறுமையில் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற அம்சங்களில் ஒன்று, நாளை மறுமையில் நாங்கள் எழுப்பப்பட இருக்கின்றோம், எங்களுடைய செயல்களுக்காக கூலிகளை நாங்கள் வழங்கப்பட இருக்கின்றோம் என்று நாங்கள் ஆழமாக ஈமான் கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் எங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நான் என்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே திருமறை வசனம் மூலமாக சொல்லியிருந்தேன். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை அமைக்கின்றாரோ அவர் வெற்றி பெறுவார் என்ற அந்த திருமறை வசனம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் நல்லதை செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், மறுமையில் நாங்கள் சுவனவாசிகளாக மாறுவோம். அதற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதிகளாக மாற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படும். அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை படைத்தார். சுவர்க்கத்தை படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சுவர்க்கத்தை ஒரு முறை போய் பார்த்து வரும்படி சொல்கின்றார். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவனத்தை போய் பார்க்கின்றார்கள். அல்லாஹு தாலா நல்ல அடியார்களுக்காக படைத்து வைத்திருக்கின்ற இன்பங்கள் நிறைந்த அந்த சுவனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், ஒபி இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக யா அல்லாஹ், உன்னுடைய இந்த சுவனத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டால், உன்னுடைய அடிமைகள் யாராவது இந்த சுவனத்தினுடைய இன்பங்களை பற்றி கேள்விப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் வராமல் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு இன்பங்கள் நிறைந்ததாக, அவ்வளவு சந்தோஷங்கள் நிறைந்ததாக, எண்ணற்ற பாக்கியங்கள் நிறைந்ததாக இந்த சுவனத்தை நீ படைத்திருக்கின்றாயே, உன்னுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும் இந்த இன்பத்தை பற்றி கேள்விப்பட்டால் அவர்கள் வருவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இப்பொழுது நீங்கள் அந்த சுவனத்தை போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்கின்றார். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவனத்தை போய் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், அந்த சுவனம் என்பது இவ்வளவு சிரமங்களால் சூழப்பட்டிருக்கின்றது, இவ்வளவு கஷ்டங்களால் சூழப்பட்டிருக்கின்றது. இதனை பார்க்கின்ற பொழுது இந்த சுவர்க்கத்துக்கு யாரும் வராமலே சென்று விடுவார்களோ என்று நான் நினைக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், நரகத்தை படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த நரகத்தை போய் பார்க்கும்படி சொல்லி காட்டுகின்றார். நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன், அந்த நரகத்தை ஒரு முறை வெட்டி பார்த்து வாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நரகத்தை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டால், இந்த நரகத்திலே நீ தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த கொடூரங்களையும் அந்த துன்பங்களையும் பற்றி உன்னுடைய அடியார்கள் கேள்விப்பட்டால் யாருமே அந்த நரகத்துக்கு வர விரும்ப மாட்டார்கள், யாருமே வரமாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். பின்னர் அல்லாஹு தாலா அந்த நரகத்தை என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த நரகத்தை ஆசைகளால் சூழ்கின்றான். சொர்க்கத்தை சிரமங்களால் சூழ்ந்தான், நரகத்தை ஆசைகளால் சூடுகின்றான். நிறைய ஆசைகள், எங்களோட மனசு எதையெல்லாம் விரும்புதோ, எதையெல்லாம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றோமோ, மார்க்க வரம்புகளை மீறி நாங்கள் எதையெல்லாம் செயற்படுத்தலாம் என்று எண்ணுகின்றோமோ, அப்படியான ஏராளமான உலக ஆசைகளால் அந்த நரகம் சூழப்படுகின்றது.
இப்பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த நரகத்தை ஒரு முறை பார்த்து விட்டு வரும்படி சொல்லுகின்றார்கள். இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நரகத்தை பார்த்து விட்டு வந்து சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், அந்த நரகம் இவ்வளவு ஆசைகளால் சூழப்பட்டிருக்கின்றது. ஒபி இஸ்ஸதிக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த நரகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நரகத்திலிருந்து யாருமே பாதுகாக்கப்பட மாட்டார்களோ என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நரகம் என்பது ஆசைகளால் சூழப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டது. ஹுஃபத்தில் நார் பிஷஹவாத், நரகம் என்பது ஆசைகளால் சூழப்பட்டது. இந்த ஆசைகளால் சூழப்பட்ட நரகம்தான் நான் எடுத்திருக்கின்ற இந்த தொனிப்பொருள். ஆசைகளால் சூழப்பட்ட நரகம் எப்படி இருக்கும் என்பதுதான். இந்த நரகத்தை நாங்கள் செல்லுவது என்பது, நரகத்துக்கு செல்கின்ற காரியங்களை செய்வது என்பது உண்மையிலே மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு விருப்பமாகத்தான் இருக்கின்றது. உண்மையை யோசிச்சு பாருங்க, எங்களில் எத்தனை பேருக்கு இரவுல 3 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத் தொழ விருப்பமா இருக்கும்? எத்தனை பேருக்கு நாங்கள் நோம்பு நோக்கிறதுக்கு அதிகம் விருப்பமா இருக்கும்? எத்தனை பேருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைகளை பேணி வாழ்றதுக்கு விருப்பமா இருக்குது? இல்லை. எங்களுக்கு எதெல்லாம் ஆசையாக, எதெல்லாம் விருப்பமாக இருக்குது என்று சொன்னால், எங்களோட மனசு போற போக்கில் வாழ்றதுதான் விருப்பமா இருக்குது. சும்மா உதாரணமா எடுத்துக்கொண்டு சொன்னா, இப்போ ஒருத்தரை 3 மணித்தியாலம் உட்கார்ந்து சினிமா பார்க்குறேன்னு சொன்னா எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. ஒரு 3 மணித்தியாலம் உட்கார்ந்து இருந்து ஒரே இடத்துல இருந்து ஒரு சினிமாவை பார்க்கறது எங்களில் பெரும்பாலும் எல்லாருக்குமே விருப்பமா இருக்கு. அதே ஒரு 3 மணித்தியாலம் இருந்து அல்லாஹ்வுடைய கலாமை நாங்கள் ஓதுவோமான்னு கேட்டா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமா இருக்கு. அதே 3 மணித்தியாலம் நாங்கள் நின்று வணங்குவோமான்னு கேட்டா அது அதை விட பெரிய சிரமமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக சிரமங்கள் சிலவற்றை சகித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான சிரமங்களையும் எதிர்கொள்ள தேவையில்லை. எங்களுடைய ஆசைகள் எதெல்லாம் இருக்கின்றதோ, எங்களுடைய மனம் எதையெல்லாம் நாடுகின்றதோ அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் லேசாக நரகம் போய்த்திரணும். இந்த நரகம் என்பதை மிக கொடூரமான தங்குமிடம் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹு தாலா நாளை மறுமையில ஒரு மனுஷனை பிடிச்சி என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் யாருன்னு கேட்டா உலகத்திலேயே அதிகளவான இன்பங்கள் அனுபவிச்சவர். அவர் அளவுக்கு உலகத்துல இன்பத்தை அனுபவிச்சவரே இல்லை. அவர் தான் ஆக ஹை லெவல் மேக்சிமம் இன்பத்தை அனுபவிச்சவர் தான் அந்த மனுஷன். இப்ப நாங்க பாக்குறோம், உலகத்துல நிறைய பணக்காரர்களை பாக்குறோம். உதாரணமா புரூனை சுல்தான், அவர வீட்டை பாக்குறோம். அவர வீடே தங்கத்தால, வேற படிக்கட்டுகள் எல்லாம் வைரங்களால, போற பாத்ரூம் கூட தங்கத்தால, இப்படி எல்லாம் வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி அம்பானி, நாங்க இப்ப அண்மையில பார்த்திருப்போம். திருமணங்கள் பல கோடிகளில் புரண்ட திருமணம் என்ன எத்தனையோ மாதக்கணக்காக நடத்தப்பட்டது. இப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தாலா ஆக உச்சகட்டமாக உலகத்திலே இன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதனை பிடித்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், சொர்க்கத்திலே ஒரு முறை தாட்டி எடுக்கிறான். சொர்க்கத்தில் ஒரு முறை அவரை பிடிச்சி ஒரு தாட்டி எடுக்கிறான், ஒரு முக்கி எடுக்கிறான். எடுத்துட்டு அல்லாஹு தாலா கேட்கிறான், ஹல் ரஐத ஹைரன், நீ உலகத்துல ஏதாவது இன்பங்களை அனுபவிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த மனிதத்திலே கேட்பான். கேட்கிற நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப், யா அல்லாஹ், உண்மையில சத்தியமாக நான் உலகத்திலே எந்த இன்பத்தையுமே அனுபவிக்கல அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவர் யார்? உலகத்திலேயே மேக்சிமம் இன்பத்தை அனுபவிச்சவர். சொர்க்கத்துல ஒரு தாட்டு தான் தாட்டி எடுத்த உடனே அவர் சொல்றாரு, நான் உலகத்துல எந்த விதமான இன்பங்களுமே அனுபவிக்கலன்னு. ஏன்னு கேட்டா, சொர்க்கத்தினுடைய இன்பம் என்பது உலகத்தில் அவர் அனுபவிச்ச எல்லா இன்பங்களையுமே மறக்கடிக்க செஞ்சுட்டு, அந்த ஒரு செகண்ட்ல அவருக்கு உலகத்தில் அவர் அனுபவிச்ச எல்லா இன்பங்களையுமே மறக்கடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரியோர் இன்பமாக அந்த சொர்க்கம் இருந்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இன்னும் ஒரு மனிதனை அல்லாஹு தாலா, அவர் எப்படியான ஒரு மனிதர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மிகவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்த ஒரு மனிதர். அவர் அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு துயரம். அப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை பிடிச்சி அல்லாஹு தாலா நாளை மறுமையில நரகத்துல ஒரு தாட்டி எடுப்பான். தாட்டி எடுத்துட்டு அல்லாஹு தாலா கேட்பானா, ஹல் ரஐத பூசன், நீ ஏதாவது சிரமங்களை உலகத்துல வாழ்ற காலத்துல அனுபவிச்சியா? ஏதாவது கஷ்டங்களை நீ உலகத்தில் அனுபவிச்சியான்னு சொல்லி அல்லாஹு தாலா அந்த மனிதரிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொல்லுவாரா, லா வல்லாஹி யா ரப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உலகத்திலே வாழ்கின்ற காலத்தில் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கவில்லை என்று சொல்வார். என்ன காரணம்? அந்த நரகத்தினுடைய கொடூரம் என்பது அவர் உலகத்திலே
அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களையுமே மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நரகத்தை பற்றி ஏராளமான விஷயங்கள் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இடம்பெறத்தை பார்க்கலாம். நாளை மறுமையில நரகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகம் இழுத்து வரப்படும். எப்படி இழுத்து வரப்படும்னு சொன்னா, நரகத்தை நாங்கள் காண மாட்டோம். நரகத்தை காண்பதற்கு முன்னாலே நரகத்தினுடைய பேரிரைச்சல் கேட்கும். இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறேன்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸை காண மாட்டோம். காண்றதுக்கு முந்தி என்ன, அந்த தண்ணி விழுற சத்தமெல்லாம் கேட்கும். சரசரன்னு தண்ணி ஓடுற சத்தம் என்ன செய்யணும் எங்களுக்கு கேட்கும். அந்த மாதிரி தான் நரகத்தை காண்பதற்கு முன்னரே நரகத்தினுடைய பேரிரைச்சல் கேட்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த நரகம் நாளை மறுமையிலே இழுத்து வரப்படுமா? எப்படி இழுத்து வரப்படும் என்று சொன்னால், 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டதாக அந்த நரகம் இழுத்து வரப்படும். 70,000 சங்கிலிகளால் கட்டப்பட்டு இழுத்து வரப்படும். ஒவ்வொரு சங்கிலிகளையும் இழுக்கக்கூடியவர்களாக 70,000 வானவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகம் இழுத்து வரப்படுது, 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இழுக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு சங்கிலியையும் இழுக்கக்கூடிய வானவர்கள் 70,000 பேராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த நரகம் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும். இந்த நரகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நாள் நாங்கள் சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருந்தோம். அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சப்தம் கட்டுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து, உங்களுக்கு ஒரு சத்தம் கட்டிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஓ நாங்கள் எங்களுக்கு கேட்டுச்சு. அது என்ன சத்தம்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவாங்க, எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நரகத்தில் வீசப்பட்ட கல்லினுடைய சத்தம். இந்த கல் எப்போ வீசப்பட்டுச்சுன்னு சொன்னால், 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நரகத்தில் தூக்கி போடப்பட்ட கல் இப்பொழுதுதான் அந்த நரகத்தினுடைய ஆழத்தை அடைந்திருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி, இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு செகண்ட் ஃப்ளோரில் நின்று ஒரு போர்டை தூக்கி போகிறோன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு செகண்ட் ஃப்ளோரில் நின்று ஒரு போர்டை தூக்கி போடுறோம். ஒரு 2 செகண்ட்ல என்ன செஞ்சிடும், போல் வந்து நிலத்தை தொற்றும். இங்கேருந்து ஒரு பொருளை போட்டால் ஒரு வினாடியில் போய் தொற்றும். இந்த மாதிரி மேலிருந்து தூக்கி வீசப்படுற ஒரு கல் அது அடித்தளத்தை தொடுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுக்கின்றது என்று சொன்னால் 70 ஆண்டுகள் எடுக்கின்றது என்றால் அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கும். நாங்கள் வீடுகளெல்லாம் கிணறு தோண்டுவோம். கிணறு பெரிய ஆழம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். குனிஞ்சு பார்த்தா தலை சுத்துற மாதிரி இருக்கும். எங்களுக்கு கிணத்தினுடைய ஆழத்தை பார்க்குற நேரம் அதையும் விட மிகவும் ஆழமானதாக இந்த நரகம் இருக்கின்றது. 70 ஆண்டுகள் அந்த கல் போய் அடையிறதுக்கு எடுத்திருக்குதுன்னு சொன்னால் எங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த நரகத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கும், அது எத்தனை பேரை உள்ளடக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மிகவும் பிரம்மாண்டமானதாக அந்த நரகத்தை படைத்திருக்கின்றான். அதே போல் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இவ்வளவு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நரகத்துக்கு ஒரு எரிபொருள் வேணுமா இல்லையா? இந்த எரிபொருள் யாருன்னு கேட்டா திருமறையில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் எதுவென்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகினுடைய எரிபொருள் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறதா இருந்தால் எங்களுக்கு மண்ணெண்ணெய் வேணும், இல்லை கேஸ் வேணும், ஏதாவது ஒரு எரிபொருள் வேணும். எரிபொருள் இல்லாமல் எரிக்க இயலாது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில எரிபொருளாக யாரை பயன்படுத்துகின்றான் என்று சொன்னால் மனிதர்களையும் கற்களையும் தான் அந்த ஆழமான மிக பிரம்மாண்டமான நரகத்தினுடைய எரிபொருளாக பயன்படுத்துகின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷன்தான் எரிபொருள் என்று சொன்னா அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா திருமறையில ஏராளமான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த நரகம் என்பது மிக தங்குமிடங்களிலே மிகவும் கெட்டது. தங்குமிடங்கள்ல ஆக மோசமான தங்குமிடம் எதுவென்று சொன்னால் அந்த நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாங்க எங்களுடைய மனோ இஷ்டப்படி, எங்களுடைய மனம் ஆசைப்படுகின்றபடி, எங்களுடைய மனசுக்கு எதையெல்லாம் சரி என்று தோன்றுகின்றதோ, எவையெல்லாம் மார்க்கம் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ, எவையெல்லாம் உலக லாபத்துக்காக நாங்கள் செய்கின்றோமோ, அந்த வாழ்க்கை வழிமுறையின் அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையினுடைய நிலைமை என்பது மிகவும் கவலைக்குரியதாக மாறிவிடும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தில் ஏராளமான தண்டனைகளை வைத்திருக்கின்றார். அதுல எப்படியெல்லாம் தண்டனை இருக்குதுன்னு பாருங்க. நரகத்தினுடைய அந்த நெருப்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த நரகத்தினுடைய நெருப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, நாருக்கு முள்ளதி தூக்கிதூனே
ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம். நீங்கள் மூட்டக்கூடிய இந்த நெருப்பு இருக்குது, நாங்கள் இந்த உலகத்தில் பற்ற வைக்கிற நெருப்பு இருக்குது, இந்த நெருப்பு நரக நெருப்பின் 70 ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நாங்கள் மூட்டுற இந்த நெருப்பு 70 ஒரு பகுதி. அப்போ மிச்சம் 69 பகுதி எங்கே இருக்குது? அங்கே நரகத்தில் தான் இருக்குது. நெருப்பை 70 ஒரு பகுதியை தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு கொடுத்திக்கிறான். மிச்சம் 69 பகுதி நெருப்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நரகத்தில் இருக்குது. அப்போ அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருக்கும்டா, இந்த 69 பகுதியில் இந்த 69ஐயும் ஒவ்வொன்றாக பிரித்தால் இந்த ஒவ்வொரு துண்டும் எப்படி இருக்கும் என்றால், இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு எப்படி சுடுமோ, இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு எப்படி எங்களை கரிக்குமோ, இந்த உலகத்திலே இருக்கின்ற நெருப்பு எப்படி சாம்பலாக்குமோ, அதே போன்று அந்த நெருப்பும் சாம்பலாக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர்களை பற்ற வைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பே போதுமானது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த உலக நெருப்பினுடைய பகுதிக்கு சமனானதாக இருக்கும், அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமானதாக அந்த நெருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, எங்களில் யாருக்காவது ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் நெருப்புல கையை வச்சு கொண்டிருக்கேலுமா? இப்ப இருக்கிற நெருப்புல எங்களால் ஒரு 2 நிமிஷம் யாராவது சவால் விட கேளுமா? 2 நிமிஷம் நான் கையை வச்சுட்டேன், இப்ப இருக்கிற நெருப்புல வைக்கலுமா? எங்களால வைக்கலாம். பெருசா ஒரு நெருப்பு பந்தம் மூட்டப்படுதுண்டா அதுக்கு பக்கத்துல கூட எங்களால போக முடியாது. ஏன்னா அதனுடைய வெப்பம் எங்களுக்கு அடிக்கும், எங்களுடைய அனல் அடிக்கும். அதுல நாங்க கறியாக்கும் பொழுது கறி சட்டியை திறக்கக்குள்ள அந்த கறியிலேருந்து வர ஹீட் அடிச்சாலே எங்களோட கை என்ன செய்யுது? வெந்து வைத்துடுது. கொதிக்க கொதிக்க டீயை தந்தா, நல்ல சூடா டீயை தந்தா எங்களால் குடிக்க இயலுமா? குடிக்க இயலாது. கொஞ்சம் சுடுதண்ணி கையில் பட்டுட்டுன்னு சொன்னால் நாங்கள் பத்தி அதை எரியிற எரிவையிலே நாங்கள் பதறி அலறி அடித்து திரியிறோம். நெருப்பால் சூடாக்கப்பட்ட பொருட்கள் பட்டாலே கூட என்ன செய்ய முடியாது? எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை எப்படி தயார் செய்திருக்கிறான் என்று சொன்னால், உலகத்தின் நெருப்பை போல 69 மடங்கு பவர் கூடியதாக அந்த நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறார். யாருக்கு என்று சொன்னால், தன்னுடைய அடியார்களில் வழிகட்டவர்களுக்காக, தன்னுடைய அடியார்களில் தன்னுடைய கொள்கையை ஏற்காதவர்களுக்காக, தன்னுடைய அடியார்களில் தன்னுடைய நேர்வழியை புறந்தள்ளியவர்களுக்காக, தன்னுடைய திருமறையுடைய வசனங்கள் வருகின்ற போது அவற்றையெல்லாம் புறமுதுகிட்டு ஓடியவர்களுக்காக, தன்னுடைய மனோ இச்சைப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்காக அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றார். அதே போல அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்புல மனிதனை போட்டுட்டு அந்த நரக நெருப்புல மனிதர்கள் எரிகின்ற பொழுது அந்த நரகத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆடை அணிவிக்கிறான். எப்படி ஆடை? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தியாபுன் மின்னார், அவர்களுக்கு நெருப்பினாலான ஆடை அணிவிக்கப்படும். இருக்கிறதும் எங்க? நெருப்புலதான், நெருப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப அணிவிக்கப்படுற ஆடையும் என்னன்னு கேட்டா நெருப்பாகத்தான் இருக்கும். நெருப்பால ஆடையை அணிவிச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைகளின் மீது கொதிக்கும் நீர் ஊற்றப்படும். இருக்கிறது நெருப்புக்குள்ளே, போடப்பட்டிருக்கிறது நெருப்பு சட்டை, அதுக்கு மேலால கொதிக்கின்ற நீர் அவர்களுடைய தலைகளிலே ஊற்றப்படும். இப்படி ஊற்றப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான். அதே வசனத்துல, யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அதை கொண்டு அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவைகளும் தோள்களும் உருக்கப்படும். நெருப்பு எரியுது, எரியிற நெருப்புல தான் மனுஷன் இருக்கிறான். நெருப்பால் அப்படியே ஆடை அணிவிக்கப்பட்டிருக்குது, அதுக்கு மேல கொதிக்க கொதிக்க தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்குது. இப்ப என்ன நடக்கும் கேட்டா தோள்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டாகும், தோள்கள் எல்லாம் துண்டு துண்டாகும். அந்த உடல்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா குடல்களுமே வந்து உருகி போயிடும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான தண்டனைகளை அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பிலே வைத்திருக்கின்றார். இந்த நரக நெருப்புட அந்த வெப்பத்தின் காரணமாக தாகம் என்று மனிதர்கள் எல்லாம் பதறுவார்களாம். அந்த நரகவாதிகள் எல்லாம் தாகத்தால் பதறிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறான். என்ன சாப்பாடு? கேக்கு வாழைப்பழமா? இல்லை, அல்லாஹ் தஆலா கொடுக்குற உணவு என்னது? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் லரீ, அவர்களுக்காக முச்செடிகள் அங்கே உணவாக கொடுக்கப்படும். அவர்களுக்காக முச்செடிகள் உணவாக கொடுக்கப்படும். அதே போன்று அவர்கள் தாகம் என்று சொல்கின்ற பொழுது துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கின்ற நீர் அவர்களுக்கு புகட்டப்படும். தாகம் என்று பதற நேரத்தில் கொதிக்க கொதிக்க தண்ணீர் அவர்களுக்கு புகட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அந்த முட்செடிகள் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அந்த மர செடி எங்கிருந்து உருவாகுது என்று சொன்னால், நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்தே உருவாகிய உணவாகத்தான் அந்த உணவு இருக்கும். நரகத்திலிருந்து அடித்தளத்திலிருந்து தான் அந்த முட்செடி உருவாகி இருக்கும். அந்த உணவு தான் என்ன செய்யும்டா,
மனிதர்களுக்கு பசி என்று சொல்கின்ற பொழுது அந்த நரகவாதிகளுக்கு உணவாக வழங்கப்படும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே போல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த நரக நெருப்பிலே இருக்கின்றவர்களுக்கு தாகம் என்று சொல்கின்ற பொழுது சீழைத்தான் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. இந்த நரகத்திலே போடப்படுகின்ற மனிதர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நரகவாதிகளுடைய உருவங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான உருவமாக மாற்றப்படும். நரகவாதிகளுடைய உருவங்கள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த சாதாரண உருவம் அல்லாது மிக பிரம்மாண்டமான உருவமாக அவருடைய உருவங்கள் மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டுத்தான் அவர்கள் அந்த நரக நெருப்பிலே தூக்கி போடப்படுவார்கள். அப்படி அந்த நரக நெருப்பிலே தூக்கி போடப்பட்டு அந்த நெருப்பிலே வெந்து உருகி அவர்கள் வடிவார்கள். அப்பொழுது வடிகின்ற பொழுது இந்த எங்களுக்கு தெரியும், ஒரு புண்ணண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த புண் அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகினா பழுத்து அப்படியே சீழாகும். அதே மாதிரி தான் இந்த நரக நெருப்புல உருக்கப்படுகின்ற இந்த மனிதர்களில் இருந்து சீழ் வடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நாளை மறுமையிலே அந்த சீழைத்தான் அவர்களுக்கு புகட்டுகிறான் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கை செய்கின்றது. இது நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதோடு எங்களுடைய சமூகத்தினுடைய அந்தஸ்தையும் எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கின்றது. அதே போல இந்த நரகத்தில் இன்னும் எப்படியெல்லாம் தண்டனை இருக்கும் என்று சொன்னால், நெருப்பால் ஆடை அணிவிக்கப்படுவது போல நெருப்பால் தான் அங்கே காற்று வீசுற காற்று கூட கொஞ்சம் குளிராக இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்கே வீசப்படுகின்ற காற்று கூட மிகவும் வெப்பமானதாக நெருப்பால தான் காற்று வீசும். நெருப்பால தான் உடுப்பு, நெருப்பால தான் காற்று, நெருப்பால தான் போர்வை, எல்லாமே நெருப்பாகத்தான் இருக்கும். அதே போல நெருப்பு சம்மட்டிகளால் அவங்களுடைய தலைகளிலே அடிவிடும். சம்மட்டிகளால் அவங்களுக்கு அடிவிடும். இந்த நேரத்தில் இந்த மக்கள், நரகத்திலே கிடக்கின்ற மக்கள் அங்கலாய்ப்பார்கள், எங்களுக்கு மரணம் வராதா, நாங்கள் மரணிச்சு போக மாட்டோமா அப்படின்னு சொல்லி பதறுவாங்களாம். நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய அந்த பெருவழியிலே சுவனவாதிகளுக்கு சுவனம் என்றும் நரகவாதிகளுக்கு நரகம் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு செய்கிறான். எப்படி என்று சொன்னால், ஒரு மலக்கு வருவார். ஒரு மலக்கு வந்து சுவனவாதிகளை அழைப்பார், சுவனவாதிகளே என்று சுவனவாதிகளை அழைப்பார். அதே போன்று நரகவாதிகளையும் அழைப்பார். எல்லாரும் மட்டும் பார்ப்பார்கள். பார்க்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை என்ன செய்வான் என்று சொன்னால் ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே கொண்டு வருவான். மரணத்தை ஒரு ஆட்டினுடைய வடிவத்திலே கொண்டு வரப்பட்டு அந்த மலக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த ஆட்டை வெட்டுவார். ஆடுண்டா என்னது? மரணம். அந்த மரணம் அங்கே வெட்டப்படுகின்றது. வெட்டியதற்கு பின்னால் அந்த அழைப்பாளர் சொல்லுவார், இதன் பின்னர் சொர்க்கவாதிகளே உங்களுக்கு மரணம் கிடையாது, நரகவாதிகளே உங்களுக்கு மரணம் கிடையாது என்று சொல்லுவார். அப்ப நாளை மறுமையில் மௌத்துங்கிறது ஒரு தடவை தான். இந்த உலகத்தில் நாங்கள் மௌத்தாயிட்டோம்டா நாளை மறுமையில் நாங்கள் எழுப்பப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதன் பின்னர் மரணம் என்பதே கிடையாது. நரகத்தில் எவ்வளவுதான் வேதனைகளை அனுபவித்தாலும் அவனுக்கு மரணமே ஏற்படாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அவனுக்கு பல்வேறு பக்கங்களில் இருந்தும் மரணம் வரும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். மரணத்துக்கு நிகரான வேதனை அவனுக்கு இருக்கும். மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அவன் வாய்களால் உளறுவான், நான் மரணிக்க கூடாதா, எனக்கு மௌத்து வராதா என்று அங்கலாய்ப்பான். ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்ப இந்த நரக நெருப்பு என்பது, அந்த வேதனை என்பது நிரந்தரமானது. அங்கே மரணிக்க முடியாது. உலகத்துல ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன செஞ்சிடறோம்? எல்லையை மீறி ஒரு கஷ்டம் போனா என்ன நினைக்கிறோம்னா நாங்க இதுக்கு மௌத்தாவே வைத்திடலாம். ஒரு கஷ்டத்தினுடைய முடிவாக நாங்க எதை நினைக்கிறோம் கேட்டால் மௌத்தை தான். தாங்க இல்லாத கஷ்டமெல்லாம் வந்தால் மனுஷன் அப்படித்தான் சொல்லுவான், இதை பார்க்க நான் செத்தியே வைத்திடலாம், இதுக்கு நான் செத்து தொலைஞ்சிடலாம், இந்த மாதிரி சொல்லுவான். ஆனால் நாளை மறுமையில அந்த மரணமாவது வருமா என்று கேட்டால் மரணமும் கிடையாது. மரணம் என்பது அங்கே இல்லாத ஒன்றாக, வேதனை என்பது நிரந்தரமானதாக மாறிவிடும். சொர்க்கத்திலே இன்பம் என்பதும் நிரந்தரமானதாக மாறிவிடும். அப்ப அந்த உலக வாழ்க்கை என்பது, அந்த மறுமை வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை. ஆக அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வது? இஸ்லாம் எங்களுக்கு ஏராளமான அழகான அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கின்றது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமூக வாழ்க்கை என்று எல்லா விடயங்களையுமே இஸ்லாம் என்ன செய்கின்றது என்றால் மிக தெளிவாக அழகாக எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்றால், எங்களுடைய இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற, அல் குர்ஆன் சுன்னா காட்டி தந்திருக்கின்ற இந்த வரையறைகளையும் இந்த வரம்புகளையும் ஓரம் கட்டிவிட்டு மாற்று மத சமூகத்திலே இருந்து, மாற்று மத கலாச்சாரங்களில் இருந்து பிச்சை எடுத்து, அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த கலாச்சாரங்களையும் மோகங்களையும் பிச்சை எடுத்துத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான செயற்பாடுகளை உதாரணமாக சொல்ல முடியும். முதலாவதாக எங்களுடைய ஆடை அமைப்பு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்,
பொம்பளையில் தான் கலசா உடுக்கிற எல்லா பயானுகள்லையும் காட்டியிருப்பீங்க. எல்லா பயானுகள்லையும் பொம்பளையில் உடுப்புக்கு தானே சிறு. ஆனா இப்ப நாங்க பாக்குற யார மிச்சம் கலசா உடுக்குறேன்டா ஆம்பளையில் உடுக்குறது. எப்படி இன்னைக்கு பாடசாலை மாணவர்கள்ல இருந்து எல்லாரையும் பார்க்கலாம். ட்ரௌசர்ஸ் எப்படி போடுறாங்க, போடுற ட்ரௌசர் எப்படி இருக்குது, நாய் கடிச்ச மாதிரி இருக்கு. இடையில போட்ட ட்ரௌசர் இடையில நாய் கடிச்சு பேத்த மாதிரி இருக்குது. என்ன இது? எங்களுக்கு ஆசை, எங்களோட அவுரத்துகள் எல்லாம் வெளியில விளங்குற மாதிரி தான் இன்னைக்கு உடுப்பு கொடுக்குறாங்க. தொடையெல்லாம் தெரியுது. ஸ்கூல் கிளாஸுக்குள்ள வார ஒரு பிள்ளைய பார்த்தா தொடை தெரிகிற ட்ரௌசர் போட்டு வாரான். இவனை பார்த்து ஒரு டீச்சர் எப்படி படிப்பிக்கலும், ஒரு சார் எப்படி படிப்பிக்கலும், இவனை பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை அவனுக்கு முன்னால எப்படி உட்கார ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா இன்னைக்கு எங்களோட சமூகத்தில் அது ஆசையாக, அது ஒரு கலாச்சாரமாக, அது ஒரு மோகமாக காணப்பட்டது, அடையாளம் காணப்படுது. அதே மாதிரி தான் எங்களோட பொம்பளை பெண்கள் ஆடி அமைப்பும் அதே மாதிரி இருக்குது. அல்லாஹு தாலா எங்களுக்கு தெரியும், ஆண்களை விட பெண்களை வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருக்கின்றான். ஆண்களை விட பெண்கள் அதிகமான பகுதிகளை மறைக்க வேண்டிய அமைப்பிலே அல்லாஹு தாலா படைத்திருக்கிறார். ஆக மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் சரியாக மறைக்கப்பட வேண்டும். அப்படி மறைச்சு நாங்க உடுப்புடுக்கிறோமா? நாங்க உடுக்கிறதும் இல்லை, எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு நாங்க அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இல்லை. ஷோல் போட்டிருக்கிறோம், ஷோல் சுத்திருக்கிறோம். எங்க வரைக்கும்னா கழுத்தோட சுத்தினதோட எங்களோட ஷோல் முடிஞ்சு. ஆனால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, உங்களோட ஜில்பாபுகளை நீங்க தொங்க விடுங்கன்னு சொல்றான். ஆனால் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களுடைய மேற்கத்தைய கலாசார முகம், மேற்கத்தியவர்களை பார்க்கிறோம். நாங்க அவங்க எவ்வளவு கலாசா திரியிறாங்க, அவங்க எப்படி ஒரு நாகரிகமாக இருக்கிறாங்க, நாங்க மட்டும் ஏன் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு நிற்கணும் என்று சொல்லி நாங்க மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை வெளியில காட்டிட்டு திரியிறோம். இதெல்லாம் எங்களுக்கு ஆசைகளாக காண்பிக்கப்படுது, இதெல்லாம் மோகங்களாக காண்பிக்கப்படுது. அதே மாதிரி ஏராளமான விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை வழிமுறை, வாழ்க்கையை நாங்கள் வாழ பழகும். அடுத்தவங்களை மாதிரி நாங்கள் வாழ பார்த்தோம்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையும் எங்களுக்கு நஷ்டமாகும், மறுமை வாழ்க்கையும் எங்களுக்கு நஷ்டமாகும். அடுத்த வீட்டில் கார் இருக்குதுன்றதுக்காக எங்களுக்கு கார் வாங்க ஏழுமாண்டா வசதி இருந்தா தான் வாங்கணும். வசதி இருந்தா கடன் இல்லாம வாங்கலாம். ஆனா இன்னைக்கு வாகன மோகம் அல்லது பெரிய வீடுகளை கட்டிக்கொள்ற மோகம் எங்களுடைய சமூகத்தை எங்கே கொண்டு தள்ளுகின்றது என்று சொன்னால் வட்டிங்கிற பெரும்பாவத்தில் கொண்டு போய் தள்ளி விடுது. இந்த வட்டி, இந்த பெரிய வீடுகள், பெரிய வாகனங்கள், அழகாக சொகுசாக நாங்கள் இந்த உலகத்தில் சுத்தி திரிகிறதெல்லாம் எங்களுக்கு ஆசைகளாக, கவர்ச்சிகளாக, வசீகரமாக எங்களுக்கு தெரிகின்றது. அப்ப இந்த ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கை அமைத்தோம் என்றால் நாங்கள் நரகவாதிகளாக மாற வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை உருவாகும். எனவே அதனால் தான் இந்த நரகம் என்பது ஆசைகளால சூழப்பட்டது. ஹுஃபத்தின் நாருபி ஷஹவாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியை நாங்க இப்ப யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலே நிச்சயமாக அது பொய்யே இல்லைங்கிறத நாங்க பார்க்கலாம். எங்களோட மனசு ஆசைப்படுற ஏராளமான விஷயங்களை பார்த்தா அது நரகத்துக்கு கொண்டு போற விஷயங்களாகத்தான் இருக்கு. நன்மை செய்யற விஷயங்களை யோசிச்சு பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டா கஷ்டமாகத்தான் இருக்கு. எங்கள்கிட்ட 50 ரூபா காசு இருக்கக்குள்ள 20 ரூபா காசு அடுத்தவனுக்கு கொடுக்கறத நினைச்சு பார்த்தா கஷ்டமாகத்தான் இருக்கு. ஆனா 50 ரூபா காசு இருக்கக்குள்ள இன்னும் ஒரு 100 ரூபா காசை வட்டிக்கு வாங்கி எடுக்கிறது எங்களுக்கு லேசி மாதிரி தெரியுது. யோசிச்சு பார்க்கறோம். எப்படி தெரியுமா? ஒரு கார் வாங்குறதுக்கு இப்ப 40 லட்சம் வேணும், இன்னும் 2 வருஷத்துல மாத தவணை அடிப்படையில அந்த வட்டியை கட்டிடலாமே, அது பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்லையே என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்யறான், அதை எங்களுக்கு லேசா காட்டுறான். அந்த வட்டிக்கு வாங்குறதை எங்களுக்கு ஷைத்தான் லேசா காட்டுறான். இருக்கிற வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வட்டிக்கு கடன் வாங்குவதை ஷைத்தான் லேசா காட்டுறான். ஆனா கட்டக்குள்ளதான் தெரியும் நாக்கு வெளியில வர பார்க்குது. அனுபவிக்கிறதுக்கு முதல் என்னண்டா அதெல்லாம் அழகு மாதிரி, லேசு மாதிரி எங்களுக்கு காண்பிக்கப்படுது. அப்ப அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நரக நெருப்பிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளம் போன போக்கில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கூடாது. உள்ள போன போக்கில் நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்க தேவையில்லை, எங்களுக்கு ஒரு வேதம் வந்திருக்க தேவையில்லை. நீங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்ல அல்லாஹ் விட்டிருப்பான். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வழிகாட்டுவதற்காக எல்லா காலத்திலேயுமே நபிமார்களை அனுப்பி இருக்கின்றான். எதற்காக என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை என்பது செப்பனிடப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் வைத்த வரம்புகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மனித குலம் உலகத்திலும் நிம்மதியாக வாழும், மறுமையிலும் நிம்மதியாக வாழும். அல்லாஹ் சொன்ன வரம்புகள் அடிப்படையில இந்த உலக வாழ்க்கையை அப்படியே எல்லாரும் பின்பற்றுவாங்களா இருந்தால் இந்த உலகம் என்பது அவ்வளவு ஒரு நிசப்தமான, ஒரு அமைதியான, சந்தோஷமான இடமாக மாறுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. ஏன்னு சொன்னா நாங்க பார்க்கலாம், நிறைய மாற்று மத தலைவர்கள் எல்லாம் சொல்ற கருத்து என்ன, இந்த உலகத்துல முஹம்மதினுடைய ஆட்சி வந்தா உலகம் சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு உலகத்தை பார்க்குற உலகம் தலகுலா பிறண்டி நிற்குது. பொருளாதார மோசடி, எல்லா பக்கத்தாலையும் மோசடி.
அதனால தான் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் சொல்றாங்க மாற்று மதத்திலிருந்து, முகம்மதுடைய ஆட்சி இந்த உலகத்துக்கு வந்தால் இந்த உலகம் சந்தோஷமா இருக்கும், நிம்மதி வர வேண்டும் என்று சொன்னால் முகம்மதுடைய ஆட்சி இந்த உலகத்தில் மீண்டும் தலை தூக்கப்படணும்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாம் என்பது மனித குலம் நிம்மதியாக வாழ்வதற்கான அழகான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளுவோம். அதே மாதிரி இப்ப இந்த நரக நெருப்புக்குள்ள விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த நரகத்தை பத்தி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த நரகத்தினுடைய வேதனை தாங்க முடியாம என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நரகத்திலிருந்து அப்படியே அந்த வேதனையை அனுபவிச்சு அப்படியே ஓரத்துக்கு போவான் மனுஷன். நரகத்துல இருந்து பிறல்ற மனிதன் அந்த வேதனை தாங்க முடியாம அப்படியே ஓடுவான். இப்ப நாங்களும் அப்படித்தானே, ஒரு வருத்தம் கொண்டு வந்த, ஒரு வயிற்று வலி வந்தேன்னு சொன்னா அப்படி உருண்டு திரிவோம் பெட்ல. எப்படி இருக்கிறேன்னே விளங்காது, இப்படி படுத்தாலும் வலிக்கும், அப்படி படுத்தாலும் வலிக்குதுன்னா எப்படி எல்லாமோ செஞ்சு பாவோம். எதுக்கு லேசாகும் யோசி பார்ப்போம். கால் வலி வந்தா காலத்துக்கு புட்டுவத்தில் வச்சு பார்ப்போம், நீட்டி பார்ப்போம், மடக்கி பார்ப்போம், இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். எதுக்கு சரி ஒன்றுக்கு சரி வருமான்னு யோசிச்சு ஒவ்வொன்றா செய்வோம். அந்த மாதிரி தான் நாளை மறுமையில் மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பினுடைய வேதனை தாங்க முடியாமல் அப்படியே நரகத்தில் அப்படி அங்கே இங்கே ஓடி திரிவான். ஓடி அந்த நரகத்தினுடைய எல்லைக்கே வந்துடுவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அந்த நரகத்தினுடைய எல்லையில வந்திருக்கிறவனுக்கு தூக்கி நரகத்து நடுவுல போடு, நரகத்துல நடுவுல போட்டுருவனை இழுத்து கொண்டு நடுவுல போடுங்க அவன் என்று சொல்லப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்ப நரக வேதனை என்பது நாங்க தப்பிக்கவே முடியாத ஒரு கொடூரமான வேதனையாக இருக்கும். அதே மாதிரி அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வேதனை தாங்க முடியாமலுக்கு அந்த நரகத்தினுடைய காவலாளியை அழைப்பார்கள். நரகத்திலே ஏராளமான மலக்குகள் நிற்பார்கள். அதில் நரகத்தினுடைய காவலாளியாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அந்த மாலிக்கை கூப்பிடுவாங்களா நரகவாதிகள், வனாதோ யா மாலிக், மாலிக்கே லியக்தி அலைனா ரப்பு, உங்களுடைய இரட்சகனிடத்துல சொல்லி எங்களுடைய கதையை முடிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களாம். வேதனை தாங்க முடியாமலுக்கு அந்த நரகவாதிகள் கத்துவாங்களாம். எப்படின்னா, மாலிக்கே உங்களோட ரப்பிட்ட சொல்லுங்க, எங்களுடைய கதையை முடிக்க சொல்லுங்க, எங்களை அழிச்சிட சொல்லுங்க, இந்த வேதனை எங்களால் தாங்க முடியாது என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லுகின்ற பொழுது, அந்த மலக்குகள் கேட்பார்களா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துல வாழ்ற காலத்துல தூதர் அனுப்பலையா, உங்களுக்கு ஒரு வேதத்தை தரலையா, இந்த இப்ப படுற கஷ்டத்தை விட லேசான விஷயத்தை தான் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க, இப்படியான லேசான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அதை செய்யறதுக்கு அப்போ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சான்னு சொல்லி அந்த மலக்குகள் அந்த நரகவாதிகள் இடத்திலே கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். அதே மாதிரி நாளை மறுமையில நரகவாதிகள் சண்டை பிடிச்சு கொள்வாங்களாம். நரகவாதிகள் நாளை மறுமையில சண்டை பிடிச்சு கொள்வாங்களாம். எப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, இவரைத்தான் நாங்க பின்பற்றினோம், இவரை பின்பற்றினதுனால தான் இவர் தான் எங்களை வழிகெடுத்துட்டாரு அப்படின்னு நரகவாதிகள் தாங்கள் எந்த தலைவர்களையும் எந்த செய்குமார்களையும் நம்பினார்களோ அவங்கள பார்த்து கையை காட்டுவாங்களாம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஷைத்தான் சொல்லுவான், அதே மாதிரி நான் உன்னை வழிகெடுத்தா நீ எனக்கு பின்னால நம்பி வாரதா, நான் உன்னை சும்மா கூப்பிட்டேன் அதுக்காக நீ எனக்கு பின்னால வாரையா, உனக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லி நரகத்தில் அங்கே சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்பதனை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நரக நெருப்பை பற்றி பேசப்போனால் இன்னும் ஏராளமான விடயங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். நரகம் என்பது மிகவும் கொடூரமானது. அதில் சொல்லப்படுகின்ற தண்டனைகள், அங்கே தாகம் என்று கேட்கின்ற பொழுது வருகின்ற தண்ணீர் எப்படி இருக்கும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான், செம்பு போல உருக்கப்பட்ட தண்ணியா. இந்த உருகுநில கூடின உலோகம் எதுன்னு கேட்டா செம்பு. இந்த செம்பு மாதிரி உருக்கப்பட்ட தண்ணீரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில நரகவாதிக்கு கொடுப்பான். அந்த தண்ணீரை வாங்கி அவன் என்ன செய்வான்டா, விழுங்குவான். எப்படி விழுங்குவான்னு சொன்னா மிடராக விழுங்குவான். அவனுக்கு விழுங்க இயலாது, இருந்தாலும் மிடராக விழுங்குவான். அப்படி விளங்குகின்ற பொழுது அவனோட குடல்கள் எல்லாம் துண்டாகும்னு சொல்லப்படுது. நரகத்திலே ஒரு ஆக குறைந்த தண்டனை எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நரகவாதிகளுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள்ல மிகவும் குறைந்த தண்டனை எது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நரகத்தில் குறைந்த அளவான தண்டனை வழங்கப்படும். அது என்ன தண்டனைன்னு கேட்டா, அவருடைய பாதங்களுக்கு கீழே நெருப்பினாலான ஒரு கங்கு வைக்கப்படும். நெருப்பாலான ஒரு கங்கு ஒரு அறிவிப்பிலையும், இன்னும் ஒரு ஹதீஸ்ல நெருப்பால ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் சொல்லப்படுது. இந்த நெருப்பால அந்த செருப்பை அணிவிச்சா அந்த வேதனையின் காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும் நாங்க சொல்லுவோம். காலில் நெருப்பு பட்டா உண்மையாவே நாங்க பதறிடுவோம். அந்த மாதிரி ஆக குறைந்த தண்டனையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அந்த காலுக்கு கீழே நெருப்பு கங்குகள் வைக்கப்படும், அதனால் அவருடைய மூளை கொதிக்கும்.
இதுதான் குறைந்த தண்டனை என்று சொன்னால் மிக அதிகமான தண்டனை எப்படி இருக்கும் என்பதனை எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமானதாக அந்த நரக நெருப்பு இருக்கும். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது நாங்க தௌஹீத்வாதிகள், எங்கள்கிட்ட ஷிர்கு இல்லை, எங்கள்கிட்ட பித்அத் இல்லை, நாங்க நரகத்துக்கு போகவே மாட்டோம்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. நாங்க யாருமே நரகத்துக்கு போக மாட்டோம்ங்கிற எந்த விதமான உத்தரவாதமும் எங்களுக்கு இல்லை. எங்களால முடியுமான வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா செயற்பாடுகளையும் செய்யணும். நாங்க பெரும்பாலும் நினைச்சிருப்போம் நம்மளுக்கு என்னதுக்கு நரகத்தை பத்தி, நாங்க தான் நரகத்துக்கே போக மாட்டோமேங்கிற மாதிரி எங்கள நிறைய பேருக்கு சிந்தனை இருக்கும். அதனாலதான் நிறைய பேரை பார்த்தா இன்னைக்கு அமல்கள் அவ்வளவு கவனம் இல்லை. நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம், ஏண்டா எங்கள்கிட்ட ஷிர்க் இல்லை, ஷிர்க் இல்லாததுனால நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நிறைய பேர் அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை அனுபவிச்சதுக்கு பின்னால நரகத்துல இருந்து அவங்களுக்கு விடுதலை அளிக்கப்படும். அந்த விடுதலை அளிக்கப்படுறதுல ஒரு சாரார் இருப்பாங்க. முதலாவது சாராராக யார் இருப்பாங்கன்னு கேட்டா, அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய நெற்றிகளிலே சுஜூது செய்த அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தொழுதவங்களா தான் இருந்திருப்பாங்க, உலகத்துல வாழ்ற காலத்துல தொழுதவங்களா இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க நரகத்துக்கு செல்லக்கூடிய செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, ஆனாலும் அவரும் நரகத்துக்கு செல்லக்கூடிய செயலை செய்திருப்பார். தான தர்மங்களை வழங்கி இருப்பார், அவரும் நரகத்துக்கு செல்லக்கூடிய செயற்பாடுகளை செய்திருப்பார். எனவே நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று விட்டேன் என்பதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் எங்களில் யாருக்குமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்கள் ஒரு சிலரை சொன்னாங்க, இவங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் என்று சிலரை சொன்னார்கள். எங்களுக்கு யாராவது அப்படி உத்தரவாதம் தந்திருக்கிறாங்களா? இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே சொர்க்கவாதிகள் என்று உத்தரவாதம் இருக்கிறதா? உத்தரவாதம் இல்லை. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் நரக நெருப்பிலிருந்து, கொடூரமான அந்த துன்பங்களிலிருந்து, மீள முடியாத அந்த துன்பத்திலிருந்து, நிகரே இல்லாத அந்த துன்பத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களால் முடியுமான வரைக்கும், எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும், அல் குர்ஆன் சுன்னா எதையெல்லாம் மட்டும் தவிர்த்து வாழும்படி எங்களை எச்சரிக்கை செய்கின்றதோ அந்த செயற்பாடுகளை தவிர்த்து வாழக்கூடியவர்களாகவும் நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி என்பது மிகவும் கடினமானது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். ஆக இந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி எங்களுக்குள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி என்பது மிகவும் கடுமையானது. அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கமானவனோ அதே போன்று தண்டிப்பதில் மிகவும் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி யாராலுமே தண்டிக்க முடியாது. அல்லாஹ் இரக்கம் காட்டுற மாதிரி யாராலுமே இரக்கம் காட்டிவிட முடியாது. எனவே அந்த கொடூரமான நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.